எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் எபிக் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிக் சமையல்ல ஜவ்வரிசி இல்லாத ஸ்வீட்டான சேமியா பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 2 கப் பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா முதல்ல காய்ச்சி வச்சுக்கலாம். பால் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கப் சேமியாவை சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய் தட்டி இதுல சேர்த்துக்கலாம். பால் தனியா சேமியா தனியா இது இருக்கக்கூடாது, ரெண்டு சேர்ந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு இதை நம்ம கிண்டிக்கணும். இப்ப நம்ம பாயசத்துல முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம். அதுக்காக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இதுல கிஸ்மிஸும் முந்திரியும் ஆட் பண்ணி இதை நல்லா வணக்கிட்டு நம்ம பாயசத்துல ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, சுவையான பால் பாயாசம் ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி.